ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க 5K ஹேர் கேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டாக்டர் ஷர்மிகா மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 5K அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 காலை ஸ்டார்ட் ஆகிற 5 மூலிகையை நம்ம ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து 5K ஹேர் பேக்குன்னு நேம் வச்சுருக்காங்க. அந்த 5K என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கற்றாழை, கீழாநெல்லி, கடுக்காய், கரிசலாங்கண்ணி வந்து வெள்ளையாக இருந்தாலும் சரி, மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி, கறிவேப்பிலை, இந்த 5ஐயும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதோட தனித்தனியாக பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஹேருக்கு. அந்த 5ஐயும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுக்கும் போது இதை வந்து நம்ம இன்டேக்காக தான் எடுக்க போகிறோம். ஹேர் பேக்காக இந்த 5 மூலிகையும் நம்ம தனித்தனியாகவும் அப்ளை பண்ணி அதை ஒரு ஹேர் கேராக பார்த்துக்கலாம், ஹேர் பேக் மாதிரி. இது வந்து இன்டேக்காக எடுக்க போகிறோம். இதில் கடுக்காய் மட்டும் நம்ம பாதி அளவாக எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கற்றாழை, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை இது எல்லாமே வந்து நான் இன்றைக்கி 50 கிராம் எடுக்கிறேன். அதில் வந்து கடுக்காயை வந்து 25 கிராமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இன்றைக்கி 15 கிராம் அளவுக்கு மட்டும் கடுக்காய் எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அவங்க கடுக்காயை மட்டும் ரொம்பவே தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கடுக்காய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எடுக்கக்கூடாது, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உடம்புல இருக்குது அப்படிங்கிறவங்க கடுக்காய் வந்து எடுக்க வேணாம், டோட்டலாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி 4 மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பாதிக்கு பாதியாக சேர்க்காம 15 கிராம் மட்டும் நான் கடுக்காய் பவுடர் எடுத்துக்க போகிறேன். மீதி 4 மூலிகையும் நான் வந்து 50 கிராம் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து மார்னிங்கில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னும் பெஸ்ட்டான டைம் என்ன அப்படின்னா ஈவினிங் 6 o'clock மேலே எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமமாக 90 டேஸ்க்கு நம்ம இந்த ஹேர் கேரை வந்து ஃபாலோ பண்ணணும். 90 டேஸ் வந்து இப்போ ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் 90 டேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஹேருக்கு மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க தனித்தனி பார்ட்ஸுக்குமே வந்து இந்த 5 மூலிகையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு 5K ஹேர் கேர் டாக்டர் ஷர்மிகா மேம் போட்ட வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அதில் உடம்புல இருக்க டோட்டலாக இருக்க எல்லா ஆர்கனுக்குமே இந்த 5 மூலிகையை வந்து ரிசல்ட்டாக சொல்கிறாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த 5 மூலிகை சாப்பிட்டா டோட்டல் பாடியவே வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் ஷர்மிகா மேம் போட்ட வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இது வந்து 48 நாளைக்கு வந்து கண்டினியூவாக சாப்பிட்ணும், ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லாவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது மூலிகை பொருட்களுக்கான ஒரு டியூ டேட் மாதிரி. அது 48 நாளைக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதையும் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி நீங்கள் அலாரம் வச்சு கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து ஈவினிங் 6 to 6:30 நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். நான் வந்து 4 பொருளை 50 கிராம் சேர்த்துருக்கேன். கடுக்காய் மட்டும் 15 கிராம் சேர்த்துக்கிறேன் எனக்கு. ஏன்னா அது வந்து இதுக்காக போய் நான் டாக்டரை கேட்டு கடுக்காய் என் உடம்புக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு கேட்டு நான் எடுக்கிறத விட அவங்க பாதிக்கு பாதி எடுக்க சொன்னாங்க. அதிலேருந்து நான் இன்னும் மைனஸ் பண்ணி வெறும் 15 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். டோட்டலாக இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்திட்டு ஃபுல்லாக நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் நம்ம சேர்க்கும் போது பாருங்கள், நான் சேர்த்தது ஒன்றுமே தனித்தனி கலரில் தெரியும். இதை வந்து ஃபுல்லாக நம்ம மிங்கிள் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பூன் வச்சோ இல்லை தனித்தனியாக ஏதாவது பண்ணியோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பெரிய கண்டெய்னரில் போட்டு இந்த மாதிரி குலுக்கிக்கலாம். மேலே கீழே சைடில் அந்த மாதிரி நீங்கள் குலுக்குனீங்கன்னா ஃபுல்லாக 5 பவுடருமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து டெய்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 ஸ்பூன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது சின்ன சைஸ் ஸ்பூனாக கூட இருக்கும், பெரிய சைஸ் ஸ்பூனாக கூட இருக்கும். அதுக்கும் அவங்க மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 5 கிராம் அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எடுத்து காமிப்பேன் பாருங்கள். அதில் வந்து 4 to 5 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஹேருக்கும் வச்சுக்கலாம், ஃபுல் பாடிக்குமே வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லது. 48 நாள் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு ஃபோனில் அலாரம் வச்சுட்டு அந்த டைமில் வந்து கண்டிப்பாக இதை குடிச்சிருங்க.
அதே மாதிரி இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும். மூலிகை பொருள் வந்து எப்போவுமே உடம்புக்கு நல்லது வேணும் அப்படின்னா அதை கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம கொரோனா டைமில் கபசுர குடிநீர் குடித்தவங்களுக்குலாம் இது வந்து பழக்கமாயிருக்கும். நான் இப்போ எடுத்தது பாருங்கள், 4.47 கிராம் வந்தது. 4 to 5 கிராம்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வரும் நம்ம எடுக்கிற அளவு. இதில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா கசப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் அது கரையிற அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை குடித்து முடிச்சுட்டு அதில் இன்னும் இருக்கும் இல்லையா பவுடரு, அதை வாஷ் பண்ணி நம்ம குடிக்கிறதுக்காக இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குடிங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ரொம்பவே ஊற்றிடாதீங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி ஆயிரும். கம்மியாக ஊற்றி அதை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி குடித்து முடிச்சிருங்க, அவ்வளோதான். இதை வந்து மோரில் ஒரு டேஸ்ட்டுக்காக மோரில் கலந்து குடிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். மோர் இப்போ நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு எடுக்கிறீங்க, அதில் வந்து இந்த 5 கிராம் பவுடர் போடுறீங்கன்னா ஃபுல்லாகவே அது கசப்பு ஏறிடும். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறதே நல்லா தான் இருக்குது. ஒரு 4-5 நாள் வந்து நீங்கள் குடித்து பழகிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். சப்போஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.